இன்னைக்கு மருத்துவர் ஐயாவுக்கு வேலை இல்லைன்னு இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு. நீ வேலை ஒழுங்கா செஞ்சா இன்னைக்கு ஏன் ஐயா அறிக்கை கொடுக்குறாரு? உன்னால எந்த வேலையும் செய்ய முடியல, எந்த வேலையுமே. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஜாதி கட்சின்ற. அடுத்த வாரம் திருச்சியில இசைவேளாளர் சங்கம் திருச்சியில ஒரு மண்டபத்தில் நடக்குது. அதுக்கு மைத்தினர் தான் தலைமை தாங்குறாரு. சிறப்பு விருந்தினர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சென்று இவரு அன்பில் மகேஷ் கலந்துக்கிறாரு. உங்களுக்கு கட்சி இல்லையா, சாதி இல்லையா, சங்கம் இல்லையா? பாட்டாளி மக்களுக்கு மட்டும் ஜாதி கட்சி. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு தலித் தான் இன்னைக்கு பொதுச் செயலாளர். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில முதல் மத்திய அமைச்சர் வந்து ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர். இன்னைக்கு நாங்க மருத்துவர் ஐயா தான் சமூக நீதியை நிலைநாட்டுறாரு. திமுக அரசு நிலைநாட்டுதா? திமுக அரசுல யாராவது ஒரு தலித்தை வந்து நாங்க முதலமைச்சர் கொண்டு வரணும் சொல்ல முடியுமா உங்களால? இன்னைக்கு வன்னியர் அமைச்சர் இருக்கிறாங்க. என்னன்னே தெரியாம சட்டமன்றத்தில் வந்து குதிப்பார் ஒரு அமைச்சர் துரைமுருகன், இல்லைன்னா நெஞ்சு பிடிச்சிப்பாரு. இங்க ஒரு அமைச்சர் இருக்கிறார், வேளாண் அமைச்சர். கடலூர் மாவட்டத்தில் முந்திரி விவசாய சாகுபடி போச்சுனாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாரு. கரும்பு போனா கவலைப்பட மாட்டாரு, நெல் போனா கவலைப்பட மாட்டாரு. பெண்ணாட சுகர் மில்ல வந்து பாத்தீங்கன்னா 1000 கோடியில வந்து விவசாயிகளுக்கு பயிர் கடன் தர வேண்டியது இருக்குது. ஆனா அதை வந்து ஒரு அமைச்சர் வாங்கிட்டாரு, திமுக அமைச்சர். அதுக்கு திமுக இருக்கிற அமைச்சர்களை வச்சுக்கிட்டு மண் அடிக்கணும், சிமெண்ட் ஃபேக்டரியில சிமெண்ட் தரணும். இது யார் வளர்ச்சி? திமுகவோட வளர்ச்சி, மக்களோட வளர்ச்சி கிடையாது. இதே பாலக்காரில் நடந்து வந்து சொன்னாரு, ஸ்டாலின் தான் வராது, விடியல் தர போறாருன்னு. தமிழகமே விடியா போச்சு. உன் ஆட்சி வந்தது, இன்னமுமா வந்து போச்சு. 10.5 இடஒதுக்கீடு கடந்த ஆட்சியில் 6 கட்ட போராட்டம் மருத்துவர் சின்னையா தலைமையில் நடத்தி 10.5 இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. உன் மைத்தினர் வச்சு 10.5 இடஒதுக்கீடை ரத்து செஞ்ச. வன்னியர்களுக்கு எவ்வளவு துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற? இதுவும் இந்த முட்டா பசங்க நினைச்சு பார்க்க மாட்டாங்க. ஓட்டு போடும்போது அவன் கொடுக்குற இந்த 100க்கும் 200க்கும் கோட்டருக்கும் பிரியாணிக்கும் போய் ஓட்டை போட்டுட்டு வந்து அவனை அமைச்சரவையில் ஏற்றி உட்கார வச்சு அவன் தொடர்ந்து வன்னியர்களுக்கு அநீதி தான் பண்றான். எந்த சாதிக்கு அவன் செஞ்சிருக்கிறாங்க? எந்த சாதிக்கும் செய்யல. இது இடஒதுக்கீடு, இடப்பங்கீடு சாதாரண போராட்டம் இல்லை. ஏறக்குறைய மருத்துவர் ஐயா அவர்கள் 46 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த 20ல் 18% வன்னியர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. கடைசியாக கொடுத்த ரிப்போர்ட் பிரகாரம் 14.7. நம்ம கேட்கறது 10.5. 10.5 அதை கொடுத்தா என்ன தப்பு? என்ன குறைஞ்சிடுறீங்க? ஏன் தரவு என்ன அது கேட்குறாங்க? ஜாதிவாரி கணக்கெடுப்பை தரவுகளை ஒழுங்காக கொடுங்காங்கிறாங்க. சாதாரண ஒரு பஞ்சாயத்து தலைவர் வேணாம், சாதாரண ஒரு மாடு மேய்க்கிறவன் சொன்னால் மாடு மேய்க்கிறவன் செய்வான். அன்பு தம்பிகளே, மாணவ செல்வங்களே, உங்களை நான் மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். போதையின் பாதையில் யாரும் செல்லக்கூடாது. போதை உடம்பை அழிக்கும், நாட்டை கெடுக்கும் சொல்றாரு. யார் சொல்றது? கோபி யாரா சொல்ற? ஞானவேல நான் சொல்லப்பா, ஸ்டாலின் சொல்றாரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்றாரு, போதையின் பாதையில் செல்ல வேண்டாம். ஏன் நாங்கள தான் சொல்றோம். நீ ஒரு முதலமைச்சராக இருக்கிற, ஏன் மன்றாடி கேட்கிற? ஒரு கையெழுத்து போடு, வேலை முடிஞ்சிச்சு. அதை செய்ய துப்பு இல்லையே, அதை செய்ய உனக்கு திராணி இல்லையே. எதுக்கு நீ முதலமைச்சராக நிர்வகிக்கிற? எதுக்கு தொடர்ற? இதான் எங்க மருத்துவர் அன்புமணி அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு நியாயமான கேள்வி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன 2026ல்? ஆமா ரைட்டு.